ஒரு வழியாக நம்ம 2 பேரும் சேர்ந்து இட்லியும் குருமாவும் செஞ்சு வச்சுட்டோம். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு ஒரு கிண்ணத்தில் குருமா ஊற்றி வைடி. நம்ம வீட்டில் வர வர ஆளுங்க எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இல்லை? இன்றைக்கி எத்தனை பிளேட்டு எத்தனை கிண்ணம் வைக்கணும்? என் வீட்டாளுங்க 4 பேர், வள்ளி அக்கா வீட்டாளுங்க 3 பேர், நீ ஒருத்தி. மொத்தம் எத்தனை பேர் ஆகுது? சரி, அப்போ 8 பிளேட் வச்சு 8 கிண்ணத்தில் குருமா ஊற்றி வைடி. ஏய், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பொறுடி. குருமா ரொம்ப சூடாக இருக்குது. பிளேட்டை தொட்டாலே ஆவி கையில் அடிக்குதுடி. சரிடி, உன் இஷ்டம். ஆமாம், எதுக்கு இடம் இல்லாத மாதிரி இந்த அண்டா மேலே ஏறி உட்காந்துட்ருக்க? பார்த்து உட்காரு, அண்டாக்குள்ளே போயிட போகிறேன். அண்டாக்குள்ளே போனால் பரவாயில்ல, என்னை எப்படியா தூக்கிடுவாங்க. நீ ஸ்டவ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க, பார்த்து பின்னாடி பக்கம் பதிக்க போகுது. ஏய், என்னடி இப்படி பயமுறுத்துற? நான் ஏன் உன்னை பயமுறுத்த போகிறேன்? எச்சரிக்கையாருன்னு சொல்ல வந்தேன். நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு கிளம்புறோம், ஞாபகம் இருக்குதுல்ல? ஊருக்கு போயிட்டு கண்ணுக்குட்டியை கூட்டின்னு வந்துடணும்டி. எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் என் வீட்டுக்காரர் 2 பேரும் துணிகளெல்லாம் மூட்டை கட்டிட்டோண்டி. இங்கே பாரு, நீ மட்டும் தான் வர. உன் வீட்டுக்காரரை இங்கே விட்டுட்டு வா. அவர் வந்தால் எனக்கு துணையாக இருக்கும்ல, அவரையும் கூட்டிகிட்டு வரேன்டி. ரோஸ்மெரியா வள்ளி அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துடுவேன். இங்கே பாரு, அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போக முடியாது. அது ஒரு ரகசியமான இடம். அதை பற்றிய உண்மையை இன்றைக்கி நைட்டு நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். முன்னாடி நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படின்னா ரகசியமான இடம்? இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் என் ரூமுக்கு வந்துடுங்க. அந்த ரகசியத்தை பற்றி நான் எல்லாருக்கிட்டே சொல்லிடுறேன். இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்காரருக்கோ இல்லை எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கோ தெரியக்கூடாது, புரியுதா? அப்படி என்ன பெரிய ரகசியம்? கொல்லிமலை ரகசியம்? அது அப்படி தாண்டி. கோமதி, ரொம்ப நன்றிடி. எது இப்போ நன்றி சொல்லிட்டு இருக்க? என் மாமியார்கிட்டேருந்து காப்பாற்றி விட்டல, அதுக்கு தான். சரி விடுடி, அதெல்லாம் ஒரு பெருமையா? என்னோட கடமை. நான் கூட நீ என் மாமியார்கிட்ட என்னை போட்டு கொடுத்துருவேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்டி. நல்ல வேலை என்னை காப்பாற்றி விட்டுட்டேன். கோமதி அக்கா, அதான் இட்லியும் குருமாவும் ரெடி பண்ணிட்டீங்களே, இன்னும் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வயிற்றுக்குள்ளே மிஷின் ஓடினுக்குது. எப்படியும் ஒரு 10-20 இட்லியை உள்ளே தள்ளினாதான் அந்த மிஷின் நிற்கும்னு நினைக்கிறேன். கோமதி அக்கா, உங்கள் கையில் என்னதான் ஒரு மேஜிக் இருக்குன்னே தெரியல. என்ன செஞ்சாலும் வாசனை எங்களை சுண்டி இழுக்குது. டேய் போதண்டா, இரு. உனக்கு இட்லி தானே வேணும், போட்டு எடுத்துகிட்டு வரான். இங்கே வராத. உன்னை பார்த்துட்டு ஒருத்தரை ஃபாலோ பண்ணி எல்லாம் கிச்சனுக்குள்ளே வந்துடுவாங்க. போயிட்டு ஹாலில் வெயிட் பண்ணு, நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வரேன். சரி சித்தி, சீக்கிரமாக வைத்துன்னு வா. பிளேட்டும் கிண்ணமாக எடுத்துன்னு வா. நான் எல்லாத்துலேயும் இட்லியும் குருமா ஊற்றி வச்சிடுறேன். சரி வா.